ஏறக்குறைய 175 புத்தகங்களை கடந்திருக்கிறார். அந்த 175 புத்தகங்களிலும் என்ன இருக்கிறது என்பதை பற்றி ஒரு புத்தகமாக இப்போது நாங்கள் வெளியிடுகிறோம். இது நூல் பட்டியல் கொண்ட ஒரு இதை தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெளியிட தோழர் பால்கி அவர்கள் பெற்றுக்கொள்வார். என்னுடைய அனைத்து புத்தகங்களை பற்றிய குறிப்புகள் இதில் உள்ளது. இதனை உண்மையிலேயே வாசகர்கள் பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இந்த அற்புதமான கேட்டலாக் இதை மிக கடினப்பட்டு பாரதி புத்தகாலயம் தயாரித்திருக்கிறது. என்னுடைய அனைத்து புத்தகங்களையும் இதிலே கொண்டு வருவதற்கு பெரும்பாடுபட்டோம். சில புத்தகங்களுடைய அடிப்படைகளை இதை எழுதுவதற்கு தேடி தேடி எடுத்துதான் எழுதினோம். ஏனென்றால் சில புத்தகங்கள் ஒரு பிரதி கூட இல்லை. இப்போது அது தெரிந்து அச்சிடப்பட்டு வந்திருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் இதில் உள்ள அனைத்து புத்தகங்களும் கிடைக்கும் என்கிற ஒரு அரிய தகவலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி பாரதி புத்தகாலயம் அண்ட் புக் ஃபார் சில்ட்ரன். ஆயிஷா நடராஜன் ஒரு பொறாமைக்குரிய எழுத்தாளர். அவர் வேகத்துக்கு நாங்களாம் எழுத முடியாது. அவருடைய சாதனைகளை அவரே தான் முறியடிக்க முடியும். இப்போது பெரும் பெரும் புத்தகங்களை எழுதிய அவருடைய கைகள் மிட்டாய் என்று ஒரு குட்டி நூலையும் எழுதியிருக்கிறது. அதுதான் ஆயிஷா நடராஜனுடைய முத்திரை என்பதே அதுதான். யாருக்கு என்ன வடிவத்தில் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதுதான் சரி என்ற கருத்தோடு அவர்கள் தொடர்ந்து இயங்குபவர். புத்தகம் பேசுவது எதிரிலேயும் கூட 100 புத்தகங்களை அறிமுகம் செய்வார். அதை எப்படி ஒரு நட்செல்லாக அறிமுகம் செய்ய வேண்டுமோ அந்த வடிவத்தை கச்சிதமாக கையாண்ட முதல் தமிழ் எழுத்தாளர் அவர் தான். நான் கூட எழுதினேன், 25 50 எழுதினேன். ஆனால் இவர் 100 அடுத்த இலக்கை போட்டு விட்டாரு. அது மாதிரி அவருடைய அனைத்து புத்தகங்களை குறித்த இந்த கேட்டலாக் என்பது மிக மிக முக்கியமான ஒரு முயற்சி. ஏன்னா எனக்கே இது என்னென்ன அவர் எழுதியிருக்காருங்கிறதுல விட்டு போயிடும். இது மொத்தமாக இதை பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஆயிஷா நடராஜனுக்கு ஒரு மிகப்பெரிய வாசகர் வட்டம் தமிழ்நாட்டிலே உண்டு. அவர்கள் எல்லாருக்கும் அவர்கள் கையில் சென்றால் இன்னும் அதிகமான புத்தகங்களை வாங்குவார்கள். அந்த வகையில் இதை வெளியிட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். போன்ற ஒரு கேட்டலாக் தனியாக நமக்கு வெளியிடப்படும் என்றெல்லாம் நான் யோசித்ததே கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கு இதை படங்களோடு விளக்கத்தோடு வெளியிடுகின்ற பொழுது இந்த பாரதி புத்தகாலயம் புக் ஃபார் சில்ட்ரன் தொடங்கிய இந்த 24வது ஆண்டு 25வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற பாரதி புத்தகாலயம் 25வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 25வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் எங்களுடைய இந்த நிறுவனத்தின் சார்பாக அடுத்த ஆண்டு என்னுடைய 25 புத்தகங்கள் வெளிவரும் என்பதை மகிழ்ச்சியோடு குழந்தைகளுக்காக வெளிவரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அமுதன். இது என்னுடைய முதல் படைப்பு பானை எங்கே போனது. பாரதி புத்தகாலயத்தின் சார்பில் புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் எடிஷனில் வந்திருக்கு சென்னை புக் ஃபேரில். கடந்த 18 ஆண்டு காலமாக நான் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் குழந்தைகளுக்காக கதையும் பாட்டும் கலந்த ஒரு கலவையாக என்னுடைய முதல் படைப்பினை படைத்துள்ளேன். இதை அனைவரும் வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.